நீ நான் காதல் சீரியல்ல நம்ம ராகவ் அணுவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை கிட்ட எப்படியோ வந்து அணுவும் நம்ம ஆகாஷும் காதலிக்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அணு நம்மக்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்களே, ஒருவேளை இதனால தான் பேசலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் என்ன நடக்க போகுது? கண்டிப்பா மாப்பிள இத பத்தி விசாரிப்பாங்க. ஆனா, இந்த மாப்பிளைய யார் பார்த்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளி. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிளையே அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ மாப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. தொடர்ந்து கன்டின்யூ தான் நடக்கும். கல்யாணம் கன்டின்யூ தான் நடக்கும். ஸோ இதனால வந்து அபி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க. தன்னோட அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து தேங்காய்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா கல்யாணம் நடக்க போகுது, நிச்சயதார்த்தம் நடந்தால் நான் தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கோயிலில் தேங்காய் உடைக்கிறாங்க. அங்கே வர்ற ராகவ் நெத்தியிலே போயிட்டு அந்த தேங்காய் போய் பட்டுருது. ஸோ இதனால் ராகவுக்கு நெத்தியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக அபியை அடித்து உடச்சதுனால வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவாங்க. அபி தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணுவும் ஆகாஷும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.